ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 11வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 10 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கு வீடியோ போகிறக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஆக்சுவலாக நேற்று வந்து ஷட் டவுன் நம்பர், அதனால தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக இருக்கலாம்னு நடக்காது போல. சரி, போன சாப்டரில் வந்துட்டு அவங்க ஆர்டிஃபிஷியல் டஞ்சனுக்குள்ளே போயிருந்தாலும் அங்கே இருக்கிறதெல்லாம் ரியலாக இருக்கிற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அங்க இருக்கிற அந்த மேக்மா கோலம் இருக்கு இல்லையா, அது இவங்களை அட்டாக் பண்றப்ப இவங்க அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அது திருப்பி ஒரு குத்துறப்ப அங்க இருக்கிற மத்தவங்க இருந்துட்டு பறந்து போய் விழுந்துடுறாங்க. அந்த நாயுனும் அவ தூக்கிட்டு போன சொன்ன இருந்துட்டு மறுபடியும் அங்கேயே விழுந்துறானுங்க. அப்ப அந்த நாயுன்னு இருந்துட்டு இது வந்துட்டு ஒரு உண்மையான கோலமோட போலி வருஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது உண்மையான கோலம் தான், நான் வந்துட்டு இந்த இடத்துல தான் சாக போறேனா இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படின்னு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கிறப்பதான் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு அட்டாக்கு அதை வந்து அட்டாக் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே தடுத்து வச்சிருது. என்ன திருப்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருந்துட்டு வந்து அவனோட டெசர்ட்களை வச்சு ஷூட் பண்ணியிருக்கான். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க போற வழியில ஒரு டெட் வந்துட்டு வந்திருக்கு. அப்போ அந்த ஜேடன் இருக்கான் இல்லையா, அவன் இருந்துட்டு வாட் இஸ் திஸ், ஹே ஷார்ப் ஷூட்டர், இந்த ஏரியாவை பாஸ் பண்ணி போனோம் அப்படின்னா பாஸ் ஃபீல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன், பட் இது வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இதை தாண்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு செவர் இல்லவே இல்லையே, நோ இப்ப அது வந்துட்டு மேட்டர் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பாஸ் ஃபீல்டு வந்துட்டு இப்ப இந்த வாலுக்கு அந்த சைடு தான் இருக்கு, இதை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அந்த ஜேடன் வந்துட்டு என்ன பாஸ் மாதிரி ஆர்டர்லாம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டு வர வழி இல்லாம அதை வந்துட்டு அட்டாக் பண்ணி பிரேக் பண்ணலாம்னு பாக்குறான். பட் பண்ண முடியல, அந்த வைப்ரேஷன் வந்துட்டு இவனை தான் பாதிக்குது. கண்டிப்பா இது வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு மேஜிக் பவர் இருக்கிற ஸ்லாஷே இருந்துட்டு ஒர்க் ஆகலையா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஹாஸுக்கு இருந்துட்டு அங்க பாருங்களேன் அங்க ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா அது மேல ஏறி நம்ம போலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஜேட வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, இந்த வால் இருந்துட்டு அட்லீஸ்ட் 10 மீட்டர் உயரமாச்சும் இருக்கும், இதை வந்துட்டு நம்ம எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களால பண்ண முடியாதா அப்படின்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆர்ட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். ஞாபகம் இருக்கா, அவனுக்கு ஒரு ஆர்ட் கிடைச்சிருக்கும், பார்க் ஓவர். இந்த மாதிரி தடைகள்லாம் தாண்டி ஈஸியா அவன் இருந்துட்டு போயிடலாம். அவன் மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு வேணா பூனை மாதிரி போயிட்டு இருக்கான் அப்படின்னு போன உடனே அந்த இடம் இருந்துட்டு அதிர ஆரம்பிக்குது. இவங்களும் அங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த கோலம் இருந்துட்டு அவ்வளவுதான் அட்டாக் பண்ண போயிருக்கும். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ இருந்துட்டு புல்லட்டை வச்சும் அதை ஷூட் பண்ணியிருப்பான். அதை வந்துட்டு பேரலைஸ் பண்ற புல்லட் போலது. பட் அந்த பேரலைஸ்ல இருந்து சீக்கிரமே இருந்துட்டு அது வெளியே வரப்ப ஹீரோ வந்துட்டு எப்படி இது இவ்வளவு சீக்கிரமா அன்ஸ்டக் ஆகுது, ஹே சே நாயுன் சீக்கிரம் எந்திரிச்சு மூவ் பண்ணு, அது மட்டும் இல்லாம அப்படியே வந்து என்னையும் காப்பாத்திருமா அப்படின்னு சொல்றப்ப பேட்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயனோட டீம்ல எல்லாம் மத்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த கோலமை அட்டாக் பண்றாங்க. அப்பயுமே அட்டாக் பண்ணிட்டு வாட் த ஹெல், இது வந்துட்டு கொஞ்சம் கூட அசர்ற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப நாயன் இருந்துட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் வாங்கி கொடுங்க, ஜஸ்ட் அ பிட், இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஆனா வேற யாரோ வந்துட்டு அதோட மூஞ்சிலே இருந்துட்டு அதை அட்டாக் பண்ணிட்டு சாரி நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தானே வந்துட்டேன் அப்படின்னு கேட்கிறேன். யாருன்னா அந்த ஸ்வென்னு தான். ஆனா இந்த ஸ்வென் இருந்துட்டு அந்த டெமானிக் ஹியூமன் இல்லனா அந்த டீமன்ஸ் கூட வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பானுங்க. பட் அவன் டீமனா மாறல, பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவன் அப்படியே ஜம்ப் பண்றப்போ நம்ம நாயின் இருந்துட்டு அவளோட அட்டாக்கை வந்துட்டு சார்ஜ் பண்ணிட்டு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டெமானிக் ஹியூமனுக்கு எதிராக அவளால எதுவுமே பண்ண முடியல, அந்த மாதிரி இப்ப நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான ஷாட்டை இருந்துட்டு லான்ச் பண்ணி அந்த காலம் இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு டிஃபீட் பண்ணிரா. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ரொம்ப குட்டி சாப்டர்ல நெக்ஸ்ட் சாப்டர்ல அவரோட டீம்மேட்ஸ் எல்லாம் உண்மையாலுமே நம்ம வந்துட்டு மேக்மா கோலம் வந்துட்டு கொண்டுட்டோமா, பட் இது உண்மையானதாச்சே, இதுவுமே நம்மளோட ஸ்கோருக்கு வந்துட்டு கவுண்ட் ஆகுமா அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு ஹே நீங்க எல்லாரும் ஆல் ரைட் தானே அப்படின்னு கேட்கிறப்ப நீ வந்துட்டு உண்மையாலுமே அமேசிங் தெரியுமா, எப்படி வந்துட்டு நீ அந்த கோலமை கொன்ன அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு ஆஹா அதை வந்துட்டு பினிஷிங் மூவ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ண அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்வென்னை பார்த்துட்டு ஸ்வென் வந்துட்டு கம்ப்ளீட்டா டிமானிஃபைடு பண்ணப்படலை அப்படின்னா ஒரிஜினல்ல இருந்து பிளாட் வந்துட்டு லைட்டா ஆல்டர் பண்ணப்பட்டிருக்கு. பட் அவன் டீமனா மாறது வந்துட்டு டிலே தான் பண்ணப்பட்டிருக்கு. இவன் டீமன் கூட இப்ப டீல் போட்டிருக்கான் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் வந்துட்டு இன்னும் மாறல. சின்ஸ் அவன் வந்துட்டு இப்ப எப்போ வந்துட்டு பர்சாக்கால காட்டு மிராண்டித்தனமா நடந்துப்பான் அப்படின்னே தெரியாது. சோ அதனால சிச்சுவேஷன் வந்துட்டு இன்னும் மோசமா தான் மாறி இருக்கு. அப்படி நினைச்சிட்டு அப்படியே டயர்டா உட்கார்றப்ப நாயுன் வந்துட்டு ஹே நான் வந்துட்டு அட்லீஸ்ட் இதையாச்சும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், தேங்க்யூ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப என்ன சொன்ன அப்படிங்கிறப்ப ஹே ஒரு தடவை தான் சொல்ல முடியும், இதுக்கப்புறம் சொல்ல முடியாது ஓகேவா அப்படிங்கிறப்ப ஹீரோ மனசுக்குள்ள இவன் எனக்கு நன்றி சொல்லி
சொல்லியிருக்காளா? இந்த நாயினோட லைஃப் வந்துட்டு ஃபுல்லாவே ட்ராஜடியா தான் இருக்கும். அவளோட ஃபர்ஸ்ட் ட்ராஜடி வந்துட்டு அவளோட 6வது பர்த்டே அப்போ ஒரு டெமான் ஹியூமனோட கையில அவளோட அம்மாவை வந்துட்டு அவ இறந்துட்டா. அதனாலதான் இவன் வந்துட்டு ஹீரோவா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிட்டர்மைண்டா இருப்பா. மத்த குழந்தைங்க எல்லாருமே அவளோட ஏஜ்ல சிரிச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தப்போ நாயின் மட்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தா. அதனாலேயே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப்பையும் அவளால ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா ஒருத்தவங்க தங்களோட மனசை வந்துட்டு மத்தவங்களுக்கு ஓபன் பண்றது அப்படிங்கிறது அவங்களோட வீக்னஸ் மத்தவங்களுக்கு காமிக்கிற மாதிரி. ஹென்ஸ் நிறைய பேர் இந்த நாயின் கிட்ட இருந்து இந்த மாதிரி தேங்க்யூ அப்படிங்கிற கிராட்டிடியூட வந்துட்டு வாங்கினதே கிடையாது. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இவளோட பக்கத்துல நிறைய பேர் இருந்துட்டு நின்னதும் கிடையாது. ஏன்னா இவளோட டைலாக்ல தேங்க்யூவோட ஐ எம் சாரி அப்படிங்கிற டைலாக் தான் நிறைய இருக்கும். அவளை அப்படி எழுதுனதே ஆத்தரான நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நாயன் இருந்துட்டு பட் எதுக்காக அந்த ஜான் ஹேக்கோட ஆளுங்க எல்லாருமே உன்னை கிண்டல் பண்றது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு இருக்க? நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ இதுக்கு முன்னாடி அந்த மேக்மா காலம் வந்துட்டு நகரதே இருந்துட்டு நீ ஸ்டாப் பண்ணல. உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா அந்த புல்லிஸை வந்துட்டு ஒரே பஞ்சில் வந்துட்டு உன்னால தோக்கடிச்சிட முடியும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா கிடையாது, நான் அவங்கள தோக்கடிக்கணும்னு நினைச்சாலும் என்னால அவங்கள தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப என்ன பேசிட்டு இருக்க, உன்னோட கன்னோட பவரை தான் வந்துட்டு நான் ஏர்லியரா பார்த்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ இதுவா, இது வந்துட்டு பிரைவேட் வெப்பன், இது மூலியமா உனக்கு புரியலையா அப்படிங்கிறப்ப அவளை வந்துட்டு பயங்கர வேற ரியாக்ஷன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங், ஹீரோ வந்துட்டு உண்மையான வெப்பனை இந்த இடத்துல பயன்படுத்த கூடாது. அப்ப அவர் வந்துட்டு இது மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா மத்தவங்க வந்துட்டு உன்னை எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் கிடையாது நண்பர்களே, ஹீரோ அங்க சூஸ் பண்ண வெப்பன் வேற, இது வந்து டசடிகள் வந்துட்டு தனியா வாங்கின வெப்பன்ல, அதனாலுமே அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஹீரோ வந்து அதனாலதான் நான் வந்துட்டு தேவைப்படுற நேரத்தில் மட்டும் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பிசைட்ஸ் என்னோட வெப்பனை என்னோட ஸ்டிக்மாக்குள்ள எப்படி ஹைடு பண்ணணும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். சோ என்னோட பிரைவேட் வெப்பனை பத்தி கண்டுபிடிச்சு நான் துரத்தி விடுறேன் அப்படின்னு நான் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறப்ப நைன் இருந்துட்டு இருந்தாலும் கூட நீ வே டூ ஸ்ட்ராங்கா இருக்கே, டியூ பெராப்ஸ் உன்னோட கன்னை வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாத்திர மாதிரி ஏதாச்சும் கிஃப்ட் வச்சிருக்கியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹே பாத்தியா எனக்கு தெரியும், சரி இதை வந்துட்டு நான் பார்க்காத மாதிரி அப்படியே நடந்துக்கிறேன், மறுபடியும் அதை யூஸ் பண்ணிடாத. அதுக்கப்புறம் ஒன் மோர் திங், உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு வேற ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஐசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடா. என்னன்னா மன்னிப்பு கேட்பாங்க ஹீரோ அப்படின்னு அவ நினைக்கிறா. ஹீரோ வந்துட்டு இப்ப மட்டும் நான் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னா அவளோட பிரதரை பத்தி பேசினதுக்காக என்னை வந்துட்டு அவ மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னால அதை பண்ண முடியாது. அவகிட்ட நான் எப்பவுமே ஆக்வர்டான தூரத்துல இருந்து பாக்குற ஒருத்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பே இருந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவனோட அண்ணனை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க நாயுன் நீ வந்துட்டு அந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸா அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு நோ அப்படின்னு சொல்றப்ப அதை கேட்டு சொன்னக்கு இருந்துட்டு சந்தோஷம் வர மாதிரி தெரியுது. அப்பதான் அங்க எல்லா கேடட்ஸ்க்கும் அட்டென்ஷன் ப்ளீஸ், இந்த ரைடை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த டஞ்சனை முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா எக்ஸிட் பண்ணிட்டு வாங்க. ஐ ரிப்பீட் ப்ளீஸ் இந்த ரைடை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இந்த டஞ்சன் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ்ல அக்கரட் ஆயிடுச்சு. சில கேமராஸ் வந்துட்டு மால் ஃபங்க்ஷன் ஆச்சு. இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரியல் மான்ஸ்டர் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் டஞ்சனை வந்துட்டு இன்வைட் பண்ணுச்சு. இந்த எக்ஸாமினர்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துட்டு மெஸ்ட் அப் ஆச்சு. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணாங்க. ஒரு சீரியஸான இன்சிடென்ட் அக்யூர் ஆயிருக்கு. பட் யாருக்குமே எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல. சோ வெளிய இருந்து ஒரு ஏஜென்சியை கூட்டிட்டு வந்து இது என்னன்னு விசாரிக்கிறதுக்கு பதிலா கியூப் இருந்துட்டு அங்க இருக்கிற கேடட்ஸ் கிட்டயே இண்டிபெண்டா அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு பொறுப்புகளை ஒப்படைச்சாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இந்த கியூபுக்குள்ளேயே ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்கிற ஏதோ ஒரு டெமாண்ட் ஹியூமன் இருந்துட்டு இங்க நடந்த இந்த இன்சிடென்ட்டை அப்படியே ஈஸியா கவர் பண்ணிட்டான். இந்த செகண்ட் ஆர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருந்துட்டு இங்க நடக்கும். இப்போதைக்கு அந்த ஸ்வென்னை பத்தி மட்டுமே நம்ம கவலைப்படலாம். ஒரு டீமன் கூட கான்ட்ராக்ட் போடுறதுனால ஏற்படுற சைடு எஃபெக்ட் வந்துட்டு ஹைப்பர்ட்ராஃபி ஆஃப் எமோஷன், அதுக்கப்புறம் அப்சஷன். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன அப்படின்னா ஸ்வென்னோட எமோஷன் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சு அப்படின்னா காட்டுமிராண்டித்தனமா நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சான் அப்படின்னா அந்த நேரத்துல அவன் நாயின் கூட தனியா தான் இருப்பான். அந்த சினாரியோவை முன்னாடியே பிரிவென்ட் பண்றதுக்கு நான் ஸ்வென் அதுக்கப்புறம் நாயினோட டெண்டன்சிஸை வந்துட்டு பார்க்கணும். அதாவது அவங்களுக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படிங்கிறான் எப்படின்னா ஹீரோக்கு வந்து அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா அவனோட லேப்டாப்க்கு ஒரு அப்கிரேட் மூலமா கிடைச்சிருக்கும்ல, அதுல சில வெப்சைட் இருக்கும். அதுல மெசஞ்சர் ஆப்பை பார்க்கலாம். அதுல யாருக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஹீரோ வந்துட்டு பண்றது கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. பட் வேற என்ன பண்றது, நான் வந்துட்டு சில டெக்ஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயினோட மெசேஜை வந்துட்டு ஹீரோ ஆக்சஸ் பண்றான். அது மூலியமா பாக்குறப்ப கிம் சுவோக்கு ரிப்ளை பண்ணிருக்கா சிரிக்கிற மாதிரி. ஜாங் ஹேக்க கண்டுக்கவே இல்ல. இந்த ஸ்வென் இருந்துட்டு பெட் மேக் பண்றியா அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன பெட்னா இந்த ஹண்டிங் கிளப்ல வந்துட்டு இவங்க ஹண்ட் போறாங்க, அந்த ஹண்டிங்ல யார் வந்துட்டு அதிகமா ஹண்ட் பண்றா அப்படிங்கறத வந்துட்டு பெட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஹீரோ வந்துட்டு இந்த ஹண்டிங் கிளப் இந்த வாரமா அக்கார்டிங் டு த ஒரிஜினல் பார்ட் அன்னைக்கு தான் ஸ்வென் இருந்துட்டு பெர்சாக்கா வந்துட்டு மாறுவான். ஸோ அப்படின்னா நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதுக்காக சில விஷயங்களை வந்துட்டு ஜஸ்ட் இன் கேஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். சின்ஸ் நான் வந்துட்டு மோரார்லெஸ் கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கேன், நான் வந்துட்டு இப்பவே மவுண்ட் கேரி டஞ்சனுக்கு வந்துட்டு போறேன் அப்படிங்கிறப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு ஒருத்தன் கால் பண்றான். ஹீரோ வந்துட்டு எதுக்காக இவன் வந்துட்டு எனக்கு கால் பண்றான் அப்படிங்கிறப்ப அப்படி யார் பண்றா அப்படின்னா மெயின் கேரக்டர் கிம் சுவோ இருக்கான்ல, அவன் தான் இருந்துட்டு ஹலோ ஹே ஆஜின், உனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரைடே கொஞ்சம் டைம் இருக்கா,
நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.